ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய கண்டென்ட், நிறைய டாபிக்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் நிறைய கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கான ரீடிங் பார்க்கலாம். Some patterns in your life will not repeat. It will end. டாபிக் ரொம்ப நீளமாக இருக்குதா? ஓகே. உங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு சில சாப்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு சில பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பாஸ்டில் நடந்தது மறுபடியும் ஏதோ ஒரு விதத்தில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கா? இது ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸாக இருக்கும். அது இனி ரிப்பீட் ஆகாது, எண்ட் ஆகும். அது என்ன சாப்டர், என்ன பேட்டர்ன், எந்த விஷயம் முடிவுக்கு வருது, அது எதனால் வருது, அதுக்கப்புறம் இனி எப்படி இருக்கும். ஸோ அது மாதிரி அது ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம ரீடிங்குள்ளார போயிடலாம். ஸோ என்ன ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆகுது? ஓகே, 2 of Swords, Page of Swords. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயங்க. இவ்வளவு நாளாக ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஒரு லைஃப்பில் எல்லா சைடும் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப எமோஷ்னலாக இருந்ததுனால எல்லா சைடும் பிரச்சனைகளாக இருந்திருக்கும். அது அத்தனையுமே நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய விதம், நீங்கள் உங்களை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, லைஃப்பை எந்த பார்வையில் பார்க்குறீங்க, இது எல்லாமே மாறும். ஓகேங்களா? பிகாஸ் ஒரு டைமில் நீங்கள் ரொம்ப குழப்பிட்டே இருப்பீங்க. ட்ரஸ்ட்னா அப்படி நம்புவீங்க, யார் என்ன சொன்னாலும் நம்புவீங்க. உங்களை ஈஸியாக ஃபூல் பண்ணிட முடியும். ஒரு ஸ்டோரியை உண்மையாக நடந்த மாதிரியே அவங்க சீரியஸாக சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பிடுவீங்க. அவ்வளோ ஒரு கால்குலேட்டிவாலாம் இருக்க மாட்டேங்க. எல்லாருமேலேயும் ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. பட் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பீங்க. உங்களோட நாலேஜ், புக் நாலேஜாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட் நாலேஜாக இருக்கட்டும், உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், விஸ்டம், மற்றவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் இனி யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆக்சுவலி நிறைய மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே ரீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். நிறைய விஷயங்களை சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணுவீங்க. பட் உங்களை ஈஸியாக குழப்பறனால நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விஸ்டம், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எதுவுமே வெளிக்கொண்டு வர முடியாமல் இருந்திருக்கும். பட் இனிமேல் நீங்கள் ரொம்ப நல்ல உஷாராயிருவீங்க. உங்களை அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏமாற்ற முடியாது. அண்ட் சம் பீப்புள் உங்கள் லைஃப்பில் மைண்ட் கேம்ஸ் விளையாண்டுருப்பாங்க, இன்னும் விளையாண்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஈக்குவலாக மைண்ட் கேம்ஸ் விளையாட ஆரம்பிப்பீங்க. ஃபார் யுவர் ஓன் ப்ரொடெக்ஷன். மற்றவங்களை டிஸ்ட்ராய் பண்ணணும், மற்றவங்களை ஹர்ட் பண்ணணும்னு மைண்ட் கேம்ஸ் விளையாட மாட்டீங்க. உங்களோட ஓன் ப்ரொடெக்ஷனுக்காக டெஃபினட்டாக நீங்கள் மைண்ட் கேம்ஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு கெரியர் வைஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது படிக்கணும், ஏதாவது எக்ஸ்ட்ராவாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு நிறைய பிளாக்கேஜஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணணும், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு செல்ஃபாகவே நிறைய படிப்பீங்க, நிறைய கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க. பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் ஸ்டாப் ஆகியிருக்கும் உங்கள் லைஃப்பில். ஸோ அது திருப்பி மறுபடியும் நல்லபடியாக வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம்ங்கிறது கிடைக்க போகுதுங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அது ஸ்டாப் ஆகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? பிளாக்கேஜஸ், ஃபேக் பர்சன்ஸ், அதாவது அடி மேலே அடியாக விழுந்திருக்கும். எதை தொட்டாலும் பிளாக்கேஜஸாக இருக்கும்.
ஃபேக் பர்சன்ஸ் ஒரு ஸ்டேஜ்லையுமே உங்களை ஏமாத்துகிற ஆளுங்களை தான் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. இப்போது உங்கள் பாஸ்டில் ஒரு பர்சன்ஸோட உங்களை சீட் பண்ணுறாங்க, உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. வெளியே வந்து மற்ற வேறு யார்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரி சீட் பண்ணியிருப்பாங்க, உங்கள் எமோஷன்ஸோடு விளையாண்டுருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு டாக்ஸிக் ஒரு ஃபேக் பர்சன்ஸோட தான் உங்களோட லைஃப், உங்களோட சாப்டர் இவ்வளோ இயர்ஸுமே வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஒரு ஸ்டேஜ்லையுமே ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு இந்த மாதிரியான பர்சன்ஸ். அவங்க உங்களை ஏமாத்துறது, ஃப்ரீடமே இல்லாமல் ஒரு ஸ்டேஜ்லையுமே வந்துட்டு நீங்கள் பிளாக் ஆனது, அது எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. விச் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி குட் நியூஸ். ஓகேங்களா? உங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை செய்யலாம். படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? படிக்கலாம். அப்ராட் போகணும், எனக்கான ஒரு லைஃப்பை நான் பார்க்கணும், செல்ஃபிஷாக நான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்னோட வாழ்க்கைக்காகனா எஸ், கண்டிப்பாக நடக்கும். ஒரு சில பேர் நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷாகவே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஃபேமிலிக்காக, என்னோட லவ்டு ஒன்ஸ்க்காக நான் சாக்ரிஃபைஸ் இவ்வளோ நாளாக நான் பண்ணிட்டேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன், எனக்காக நான் வாழ போகிறேன், யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, அந்த மைண்ட் செட் வரப்போகுது. அந்த ஒரு மைண்ட் செட்டு இத்தனை வருஷமாக உங்களுக்கு இல்லை. அதனால தான் யார் சொன்னாலும் நம்பி ஏமாந்து ஹர்ட் ஆகிட்டு இருந்தீங்க. பட் இனிமேல் அந்த ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகாது. உங்கள் மைண்ட் செட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். பிகாஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வருங்க. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி வந்திருக்கும், இல்லை அப்படின்னா இனிமேல் வந்து வரும். அதாவது ஒரு ஈவெண்ட் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், அது வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்னு நான் சொல்லுவேன். அதாவது ஒரு நமக்கெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக வாயில் சொன்னால் கேட்க மாட்டாங்க, பட்டு திருந்தினா தான் அவங்க திருந்துவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி தான் ஒரு சில ஈவெண்ட்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கிறப்போ தான் நீங்கள் உங்களோட வேல்யூவை உணர்வீங்க. ஓகே, நம்ம இவ்வளோக்கு இவ்வளோ வந்து நல்லவங்களாகவும் நல்ல ஒரு நம்மளோட லைஃப் மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம், யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம்னு உங்களோட இண்டிவிஜுவல் லைஃப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தும் உங்களை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரும். அந்த ஒரு மொமெண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு நியூ சாப்டர் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து உங்களுக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையே வந்துட்டு ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ்ங்க. ஒரு ஸ்டேஜ்லையுமே இப்போ உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கட்டத்துலையும் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸை மீட் பண்ணியிருப்பீங்க. ஒருத்தவங்க கிட்டேயுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். ஆனால் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இன்னும் உங்கள் லைஃப்பில் அதை யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அது எல்லாமே நீ யூஸ் பண்ணுவீங்க. அதாவது உங்ககிட்ட உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களை வந்து காயப்படுத்தியிருப்பாங்க, உங்களோட எமோஷன்ஸ் விளையாண்டுருப்பாங்க, அதாவது நிறைய அவமானப்படுத்தியிருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாகவே இருந்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அது ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கும். இன்னைக்கு ரிலேட்டிவ் பண்ணாங்கன்னா நாளைக்கு கசின்ஸ் யாரோ ஒருத்தவங்க, இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க, இல்லை நெய்பர்ஸ், எங்கே போனாலும் எல்லா சைட்லேயும் இந்த ஒரு பேட்டர்ன் தான் உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பாசம், அன்பு, நம்ம எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னா அவங்க போயிடுவாங்களோ, அந்த ஒரு தாட்ஸ் தான் இவ்வளோ வருஷம் வந்து உங்களை பிளாக் பண்ணிச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், விஸ்டமை உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ண விடாமல் தடுத்துச்சு. பட் அந்த ஒரு விஷயம் பிரேக் ஆகுது. இனி நீங்கள் செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வருவீங்க, உங்களை பற்றி நிறைய யோசிப்பீங்க, இனி எல்லாமே மாறும். அதாவது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும், ஒரு கிளியர் திங்கிங் இல்லாமல் இருந்திருக்கும் இவ்வளோ நாளாக. இனிமேல் வந்து ஒரு நல்ல ஒரு கிளியர் திங்கிங், கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வரும். அதாவது இவ்வளோ வருஷமாக வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாரையோ டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால தான் ஃப்ரீடம்ன்றது இல்லாமல் இருந்துச்சு. பட் இனிமேல் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும், எப்படி யார் எந்த ப்ராப்ளமே எப்படி சால்வ் பண்ணணும், யாரை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அது செய்ய ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கான ஃப்ரீடம் கிடைக்கும். திஸ் இஸ் வெரி குட் நியூஸ். எனக்கு இந்த 3 கார்டில் நிறைய மெசேஜஸ் வருது. தட்ஸ் லவ்லி. கெரியர் வைஸ்லையுமே வந்துட்டு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு நீங்கள் படித்த படிப்பாக இருக்கட்டும், நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்கள்ல, அதாவது
டிகிரியை தாண்டி எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எடுத்திருப்பீங்க, நிறைய கிளாஸஸ் ஜாயின் பண்ணி உங்கள் பேஷன் ரிலேட்டடாக நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அது ஆர்ட் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆனால் அந்த நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த ஒரு படித்த அந்த ஒரு விஷயத்த நீங்கள் இன்ன வரைக்கும் ரியாலிட்டியில் செஞ்சுருக்க மாட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் படித்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இன்ன வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இனிமேல் வந்து அது ரிலேட்டடான ஒரு ஆஃபர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்குள்ளேயே நிறைய ஐடியாஸ், கான்டாக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் படித்த படிப்பாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்த அந்த கோர்ஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஓகே, ஸ்ட்ரென்த். ஓகே, ஃபுல் கார்டு, 4 of cups. ஓகே, ஃபைன். See, நீங்கள் வந்து ரொம்ப வந்து தைரியம், நான் சொன்னேன்ல அந்த ஒரு தைரியம்ங்கிறது உங்களுக்குள்ளார வரும். அது நீங்களே உணர்வீங்க. நான் அதாவது அந்த ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்டுன்னு நான் சொன்னேன்ல, ஒரு லிமிட்டுன்னு இருக்குங்க. அந்த லிமிட்டை வந்து தாண்டிடுவாங்க. ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி நடந்திருக்கலாம், இல்லைன்னா இனிமேல் வர ஈவெண்ட்ஸில் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களால் எக்காரத்தை கொண்டு நான் அதை மன்னிக்க மாட்டேன், ஃபர்கிவ் பண்ண மாட்டேன். உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரேஜ் ஆகும், ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ஐ ஓப்பனிங் மொமெண்ட்டாக உங்களுக்கு வரும். ஸோ அதில் இருந்து உங்களோட ஓல்டு பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் இவ்வளோ வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த பர்சன்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பிரேக் பண்ணிடுவீங்க. உங்களோட ஓல்டு பர்சன்ஸ் யாருமே இனி வரக்கூடிய உங்கள் ஃப்யூச்சரில் இருக்க மாட்டாங்க. அந்த டாக்ஸிக்கில் இருந்து எல்லாருமே, எல்லா சூழ்நிலைகளுமே. ஸோ உங்களுக்குள்ளே அந்த ஒரு தைரியம்ங்கிறது கண்டிப்பாக பிறக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் உங்களை ரியலைஸ் பண்ணுவீங்க. உங்களோட டேலண்ட், நீங்கள் நினச்சா என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு ரியலைஸ் பண்ணுவீங்க டெஃபினட்டாக. உங்கள் பிஹேவியரும் சேஞ்ச் ஆகும், நீங்கள் பார்க்குற விதமும் சேஞ்ச் ஆகும். சின்ன சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் பயந்தீங்க, தைரியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இனி உங்களுக்கு அந்த பயம் போகும். ஓகேங்களா? பட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு வார்னிங்கும் நான் கொடுப்பேன். ஏன்னா இனிமேல் உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கும்னு நான் சொன்னேன். ஸோ நீங்கள் மற்றவங்க மூலயமா டிபெண்ட்டாக இருந்தீங்க, இனிமேல் நீங்களே எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறப்போ, அந்த ஒரு ஃப்ரீடம் வர்றப்போ எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டெப்புமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் வந்து நீங்கள் ஒரு சில பர்சன்ஸ் விட்டு வெளியே வந்திருக்கலாம், ஆனால் அவங்க விட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வருங்க. நிறைய நல்ல ஈவெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ மற்றவங்க பண்ணுற ட்ராமாஸாக இருக்கட்டும், மற்றவங்களோட ஃபேக் லவ்வாக இருக்கட்டும், அண்ட் அவங்க ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கெரியர் வைஸுமே ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னா யோசிங்க. உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது, என்ன முடிவு வேணால் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து நீங்கள் பேலன்ஸ் இல்லாமல் இருக்க வேண்டாம். ஓகேங்களா? எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டெப்புமே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்துட்டு ஒரு பாயிண்ட் வரும், அதாவது லைஃப்பில் எதுவுமே கிடைக்காம ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் கேட்டது அத்தையுமே கிடைக்கிறப்போ உங்களோட நீங்களே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுவீங்க. இது நேச்சுரலாகவே ஒரு சில பேருக்கு வரும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக பேலன்ஸ்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸ்டெபிலிட்டி அண்ட் கிரவுண்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட ஓவர் திங்கிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகுங்க. அதாவது நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் பாஸ்டில் இருந்து ஓவர் திங்கிங், ப்ரொகாஸ்டினேஷன், அதாவது ஒன்று பாஸ்ட்டை பற்றி இல்லை ஃப்யூச்சரை பற்றி நினைக்கிறது, ஓவராக ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்கறது, தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாதது எல்லாத்தையும் நினச்சிட்டு ஒரி பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து வருஷக்கணக்காக ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கும் அந்த பேட்டர்ன். அது இனி கொஞ்சம் ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அது ரிலீஸ் ஆகும். பிகாஸ் நீங்கள் ரியாலிட்டி வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு ரியல் லைஃப்பில் வாழ ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் இமேஜினேஷனில் தான் இருந்தீங்க. இனிமேல் ரியல் லைஃப்பில் வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆக்ஷனில் நீங்கள் போடுவீங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸுமே வந்துட்டு நல்லா இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்லோவாக ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஓகே, பார்க்கலாம். Seven of Swords. ஓகே. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்பீங்களா?
எனக்கு அப்படி தான் தெரியுது. அதாவது ஒன்று நீங்கள் உங்களை இல்லை யாரையாவது ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம், இல்லைன்னா உங்களை மற்ற பர்சன்ஸ் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறீங்க அப்படின்னாலுமே உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருந்து நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கிறது வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்க ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லை நீங்கள் யாரையாவது ஒருத்தவங்களை நோட் பண்ணிக்கிட்டு அது கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா அது ஸ்டாப் ஆகும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பர்சனலாக எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க, அந்த பேட்டர்னும் ஸ்டாப் ஆகும். சரி, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜி எனக்கு காமிக்குது. ஐ திங்க் உங்களோட லைஃப்பில் ஒரு சில சாப்டர் எண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒரு நியூ லைஃப், நியூ சாப்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்களும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நீங்கள் மீட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே வெரி வெரி ஸ்ட்ராங் இண்டிவிஜுவலாக தான் இருப்பாங்க. அவங்கள ஏதோ ஒரு சக்ஸஸ் பார்த்துருப்பாங்க, இல்லை ஒரு முக்கியமான ஏதோ ஒரு ஃபீல்டில் கெரியரில் இருப்பாங்க. ஆனால் லைஃப்பில் வந்துட்டு அவங்க ஒரு ஹீலராக இருக்கலாம், இல்லை மென்டராக இருக்கலாம், ஒரு நிறைய நாலேஜபிள் பர்சன்ஸாக இருப்பாங்க. உங்களோட சரௌண்டிங்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க. இவ்வளோ நாளாக உங்கள் பாஸ்டில் வந்துட்டு டாக்ஸிக்கை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இனிமேல் வந்து டாக்ஸிக்கு இடம் இருக்காது. ஐ மீன் அவங்க உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பை ரூல் பண்ணுற பவர் இருக்காது. சரி, பணம் பிரச்சனை இருக்குதா? ஃபினான்ஷியலாக வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இருக்கு. அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சால்வே ஆகாமல் இருக்குதா? அது கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். சரி, இவ்வளோ இந்த ஒரு விஷயம் ஆக்சுவலி வந்து நடக்குதுன்னா உங்களோட ஆன்சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், டிவைன் எல்லாருமே வந்துட்டு உங்களோட அழுகையாக இருக்கட்டும், உங்கள் வேண்டுதல், உங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தும், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துமே நீங்கள் மாறலை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டேலண்ட்டை கெரியர் வைஸில் பார்த்தோம்னா உங்கள் டேலண்ட்டை ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு தெரிஞ்சுமே நீங்கள் ஸ்டெப் எடுக்க முடியாமல் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் அங்கே நடந்திருக்கலாம். பர்சனலாக பார்க்குறப்போ நிறைய டாக்ஸிக் பர்சன்ஸ் உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க ஒரு கட்டத்துலையுமே. அப்போயாவது யூனிவர்ஸ் வந்துட்டு அந்த ஒரு பேட்டர்னை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணால் நீங்கள் மாறுறீங்களான்னு பார்த்தா அப்பவும் மாறலை. ஸ்டில் அவமானப்படுத்துகிறவங்ககிட்டே போயிட்டுருக்கீங்க வித் நோ ஆப்ஷன். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த ஐ ஓப்பனிங் மொமெண்ட்டை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. எனக்கு பாதி பேர் ஆல்ரெடி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. இன்னும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் தான் இருக்கீங்க. இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். பட் அது எது நடந்தாலுமே வந்துட்டு ரொம்ப நல்லா உட்காந்து யோசிங்க, எதுக்கு இந்த விஷயம் நடந்துச்சு, இதில் என்ன ஒரு லெசன் இருக்குன்னு, நீங்கள் என்ன சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறத யோசிங்க. பிகாஸ் காரணம் இல்லாமல் அந்த ஒரு மொமெண்ட் நடக்காது. ஓகே, சாரக்கல்ல பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃப்ரீடம்ங்கிறது இருந்திருக்காதுங்க. அதாவது உங்களோட வீட்டிலே நீங்கள் இருக்கிற இடத்துலே உங்களுக்கான ஃப்ரீடம் இருக்காது. நீங்கள் நினைச்சபடி இருக்க முடியாது எங்கேயுமே. நீங்கள் உங்களுக்கு ஆசைப்பட்டதை செய்ய முடியாது. சத்தமாக பேசினாலுமே ஏதாவது சொல்லுவாங்க. உங்களோட கமெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஒரு ஒப்பீனியன்ஸை வச்சா கூட ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், சேட்னஸை கூட ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக இருந்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு அந்த கிங் ஆர் குயின் லைஃப், அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பெக்ட், லீடர்ஷிப், அது எல்லாமே இருக்குது. இனிமேல் கிடைக்கும். இவ்வளோ நாளாக அது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட பொசிஷன் ஃபேமிலிலையும் சரி, சபையிலையும் சரி, இல்லைனா வந்துட்டு ஒரு ஒர்க் ஏரியா, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்துட்டு முன்னாடி நின்று எல்லாம் செய்யக்கூடிய ஒரு லீடர்ஷிப் ரோல்ங்கிறது உங்களோட லைஃப்பில் டெஸ்டினிலே இருக்குது. பட் இது வரைக்கும் அது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. பட் இனிமேல் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்துட்டு உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வரும். அதாவது நீங்களாம் டிமாண்ட் பண்ண மாட்டீங்க, தானாக எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா?
இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு இன்சிடெண்ட், அந்த ஐ ஓப்பனிங் மூமெண்ட் நடந்த அப்புறம் ஜஸ்ட் ஒன் டே நீங்கள் வேக்கப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஒன் டேல நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கான அந்த ரியலைசேஷன் ஒன் டேல நடக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ஒரே நாளில் மாறுவீங்களா, எல்லாமே ஒரே நாளில் மாறுமான்னா கிடையாது, ஸ்லோவாக நடக்கும். பட் நீங்கள் அந்த ரியலைஸ் பண்ணணும்ல, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ரியலைசேஷன் ஒரு நாளில் நடக்கும். ஏதோ ஒரு சைன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து அதிகமாக உங்களை பற்றி யோசிங்க, உங்களை பற்றி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீ டைம் உங்களுக்காக ஒதுக்கிக்கோங்க. ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா கூட நீங்கள் எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் யோசிக்காமல் இருங்க. ஏன்னா அந்த டைமில் தான் யூனிவர்ஸ் உங்களோட கனெக்ட் பண்ணி ஏதோ மெசேஜ் சொல்கிறாங்க. சரி, ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு அந்த ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகுங்க. அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இவ்வளோ வருஷம் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் ஆகுது. நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக உங்களோட பார்ட்னர்னால சஃபர் ஆகிட்டே இருந்தீங்க ஒரு கட்டத்துலையுமே அப்படின்னா டெஃபினட்டாக அது அப்படியே மாறும். ஓகேங்களா? ஸோ ரொம்பலாம் திங்க் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உங்களுக்கான அந்த தாட்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுங்க. நான் சொன்னேன் அந்த ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்னு. ஸோ அது நடந்த அப்புறம் ஒன் டே ஜஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கே தெரியும். அதுக்கு தான் உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட லைஃப்பில் ரிப்பீட்டேட்டிவாக ஒரு பேட்டர்ன் வந்து ஸ்ட்ராங்காக நிறைய விஷயம் ரிப்பீட்டேட்டிவாக ஆகுது. பட் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரிலேஷன்ஷிப். இது வந்து உங்களுக்கு லவ்வாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மற்ற பர்சன்ஸோட பாண்டிங்காக இருந்தாலுமே அதுதான் பிரச்சனை, அதுதான் மாறப்போகுது 100%. Be very clear of your intentions. Okay, emotions. ஸோ நீங்கள் நிறைய எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? இனிமேல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது ஒரு சில டைமுக்கு அப்புறம் வந்து நீங்கள் யாரும் ஹர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் வந்துட்டு திருப்பி பேச ஆரம்பிப்பீங்க, பதிலுக்கு பதில். யாராவது எதாவது சொன்னாங்க அப்படின்னா அப்போவே ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட இன்டென்ஷனில் கிளியராக இருப்பீங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன நடக்கணும், யூல் பி வெரி கிளியர் அந்த விஷயத்தில். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்கிறதுமே அதுதான், உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, எல்லாமே மாறும். லுக் ஃபார் அ சைன். நான் சொன்னேன்ல, அதாவது உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் கிளியர், எந்த ஒரு தாட்ஸுமே இல்லாமல் ஒரு ஃப்ரீ மைண்டாக விட்டீங்க அப்படின்னா நிறையா சைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். லிமிட்டிங் பிலீவ்ஸ். சரி, லிமிட்டிங் பிலீவ்ஸுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குங்க உங்களுக்கு. அது ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராங் பேட்டர்ன். ஒரு நல்ல விஷயம், இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் ஃபங்க்ஷனே வைக்கிறீங்க, அது ஒரு நல்ல விஷயம். அதோடு சேர்த்து அந்த ஃபங்க்ஷன் தாட் வந்ததுக்கப்புறம் அதோடு சேர்த்து ஐயோ யாரோ பிரச்சனை பண்ணுவாங்களா, இது நடக்குமா, இந்த மாதிரி பண்ணால் ஏதாவது வருமானு 10 லிமிட்டிங் பிலீவ்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. கெரியர் வைஸ்லேயும் சரி, இதனாலே நிறைய விஷயங்கள் உங்கள் கையை விட்டு போயிருக்கும். ஸோ உங்கள் லிமிட்டிங் பிலீவ்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு சூப்பர்வான ஒரு ரீடிங், சூப்பர்வான மெசேஜ். கண்டிப்பாக ஒரு சில பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு எண்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு பயந்துட்டுலாம் இருக்க வேண்டாம். வாட் எவர் எந்த விஷயம் எண்ட் ஆனாலும் நீங்கள் ஹோல்டு பண்ணாதீங்க. ஜஸ்ட் சிட் அண்ட் அனலைஸ், அவ்வளோதான். உங்களோட நல்லதுக்காக எது நடந்தாலும் அது உங்களோட நல்லதுக்கு, உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் மூமெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக.
ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளஸ்ட். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட்.